தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடனை தேர்தல் வாக்குறுதிப்படி தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் உள்ள கூட்டுறவு வங்கி கிளையை விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டசபை தேர்தல் அப்போ விவசாயிகளுக்கு அறிவிச்ச கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த ஆர்ப்பாட்டமானது சித்தோடு மத்திய கூட்டுறவு வங்கி கிளை முன்னால் நடந்துட்டு இருக்குங்க. எங்களோட கோரிக்கை 14 லட்சம் விவசாயிகளுக்கு 15,000 கோடி முழுமையாக தள்ளுபடி செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒவ்வொரு ஊர்லேயும் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து அவங்களாவே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் எப்படி விவசாயிகளாக ஒன்று சேர்ந்து நடத்துமோ அது மாதிரி நடத்திட்டு இருக்கிறேங்க. இந்த கோரிக்கையை தமிழக முதல்வர் நிறைவேற்றணுங்க. இந்த தமிழக முதல்வர் நிறைவேற்றருக்கு அவங்க அமைச்சர்கள் சொல்கிற காரணம் 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க, 2வது ரிசர்வ் பேங்க் ஒத்துக்கலைன்னு சொல்கிறாங்க. இந்த 2க்கும் எங்களால் தெரிஞ்ச நாங்கள் விவசாயிகளால் தெரிஞ்ச ஒரு இதை சொல்கிறேங்க. அதாவது தமிழக அரசு வருடந்தோறும் வேளாண் துறைக்கு விவசாயிகளுக்கு 40,000 கோடி நிதி ஒதுக்குறாங்க. பல கட்ட இதுக்காக ஒதுக்குறாங்க. அந்த நிதியில் ஒரு 15,000 கோடி எடுத்தோம்னா இந்த இந்த வருஷத்தோட கூட்டுறவு கடன் முழுமையாக தள்ளுபட முடியுங்கிறது எங்களோட கோரிக்கைங்க. அதனால் தனியான நிதி ஒதுக்க வேண்டியதில்லைங்க. இந்த நிதியுமே எங்களோட விவசாயத்தோட பயிர்க்கடன் அடுத்த பிப்ரவரி 27 வரல உண்டான காலத்தவணை இருக்கிறதுனால அந்த 6 தவணைகளை கவர்மெண்ட் 3,000 கோடியாக கட்டினா கூட இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு சுமையாக இருக்காதுங்கிறது எங்களோட இது வைக்கிறேங்க. அடுத்தது நிபந்தனைகள், அது 60 நாளைக்கு ஒருக்கா அவங்க கட்டணும்னு ரிசர்வ் பேங்க் சொல்கிற நிபந்தனை இது மாதிரி முடிச்சுக்கலாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா அவங்க கட்டுறப்ப முடிச்சுக்கலாங்கிறத 2 விதமான நாங்கள் அவங்களுக்கு இதாக சொல்கிறேங்க. அரசாங்கத்துக்கு செய்யலாம் முடியுங்கிற நாங்கள் சொல்கிறேங்க. அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படாதனால வட்டி அபராத தொகையால் எந்த அளவுக்கு பாதிப்பு? அதாவது இப்போ அரசாங்கம் இந்த அரசாங்கம் இப்போ பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணாமல் அறிவிக்காம விட்டா விவசாயிகளோட கடன் சுமை அதிகமாகி வட்டி தவறு வட்டியெல்லாம் போட்டால் நிறைய சுமை ஆயிருங்க. அவங்களால விவசாயிகளால் கட்ட முடியாது போயிரு. அதனால் அரசாங்கம் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எப்படி மகாராஷ்டிரா அரசு அறிவிச்சதோ அது மாதிரி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவங்க அறிவிக்கணுங்க. அறிவிச்சிட்டு 2 மாதத்துக்கு வர காலத்தவணையில் அவங்க முடிவு கொண்டு வர மாதிரி இந்த கடன் தொகையை முழுசாக தள்ளுபடி பண்ணணுங்கிறத கோரிக்கைங்க. விவசாய பயிர்கள்லாம் கொஞ்சம் மாறி இருக்குங்க. இதனால் வருங்காலத்தில் விவசாயிகளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நிதி ஒதுக்கி அந்த 30,000 கோடியே இந்த வறட்சிக்காகுமா மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதாவது நோய்கள் ஒவ்வொரு பயிருக்கு கரும்புக்கு ஒரு நோய் வருதுங்க, மக்காச்சோளத்துக்கு ஒரு நோய் வருது. இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் நிதி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணுங்க. அரசாங்கம் அதே மாதிரி இது பண்ணுறது இன்சூரன்ஸை பண்ணுறதே அரசாங்கமே எல்லா விவசாயிகளுக்கும் பண்ணணுங்கிறது நாங்கள் வைக்கிறோங்க. அப்போ நஷ்டஈடு கொடுக்குறது ஈஸியாக இருக்குது. அதே வட்டார வாரியாக இல்லாமல் ஒரு கிராம வாரியாக பாதிக்கப்பட்டால் அந்த நஷ்டஈடு கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.